தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 4வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் தலைவெள்ளி, முதல் வெள்ளி. இயேசுவின் தெய்வீக திரு அன்பை முழுமையாக சுவைத்து மகிழ நமக்கு கொடுக்கப்பட்ட நாள். சிறப்பாக தவக்காலத்திலே நமக்காய் பாடுபட்டு, நமக்காய் வேதனை அனுபவித்து, நமக்காய் முள்முடி தாங்கி, நமக்காய் குத்தி கிளைக்கப்பட்டு, நமக்காய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுடைய திருவுருவத்தை உற்று பார்ப்போம். அவரிடமிருந்து சுரந்துடுகிற அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள நம் இதயத்தை திறந்திடுவோம். நம் வாழ்க்கை மாற்றத்தின் வழியாக ஆண்டு இதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கின்ற மக்களாக இருப்போம். அத்தகைய அருளை வேண்டி இந்த நாளிலே நாம் பயணிப்போம். இறை அருள் நம்மோடு இருப்பதாக. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கின்ற வார்த்தை சொல்லுகின்றது. நாம் பல்வேறு காரியங்களால், பல்வேறு செயல்பாடுகளால், புறக்கணிப்பால், அவமானத்தால், வேதனையால், நன்மை செய்ததினால் நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே மனம் உடைந்து போன நிலை இருக்கலாம். நம்முடைய விசுவாச தளர்வினாலே, நாம் சந்திக்கின்ற போராட்டங்களினாலே உள்ளம் உடைந்தவர்களாக இருக்கலாம். நம்மோடு இருக்கிற மனிதர்கள் பேசிய பேச்சுக்கள், வார்த்தைகளினாலே நாம் உள்ளம் உடைந்து போயிருந்திருக்கலாம். நாம் செய்கின்ற பணிகளுக்கு நாம் எதிர்பார்க்கின்ற அங்கீகாரம் கிடைக்காத பொழுது, பிறர் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நம் உள்ளம் உடைந்து போனதாக இருக்கலாம். நாம் உண்மையுள்ளவனாக, நேரியவனாக வாழ முற்படுகின்ற பொழுது, இந்த தவக்காலத்திலே நல்லதை செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நான் வாழ்கின்ற பொழுது, என் வாழ்விலே அவமானங்கள், இகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது, நான் மற்றவரால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, நான் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ முற்படுகின்ற பொழுது, பிறர் என்னை உதாசீனப்படுத்துகின்ற பொழுது என் உள்ளம் உடைந்து போகலாம், மனம் தளர்ந்து போகலாம். இதோ இந்த நாளிலே கடவுள் நமக்கு ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார். இன்றைய திருப்பாடல் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார் என்று வாக்குத்தத்தம் வழியாக சொல்லுகின்றார். எல்லாம் நம்மை புறக்கணித்தாலும், நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது பிறர் நம்மை புறக்கணித்து அவமதித்தாலும், நம் கடவுள் நம்மை ஒருபோதும் அவமதிப்பதில்லை, கடவுள் நம் ஒருபோதும் மறப்பதில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கின்றது. இப்படி கடவுள் நம்மை புறக்கணிக்காத பொழுது நமக்கு வருகின்ற நன்மைகள் என்ன என்பதை திருப்பாடல் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகின்றது. நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். தளர்ந்து போன, சோர்ந்து போன, மனமுறம் இழந்து போன அனைவரையும் இறைவன் தேற்றுபவராக, காப்பாற்றுபவராக இருக்கின்றார். இப்படி நாம் வாழ்கின்ற பொழுது, நன்மையை செய்கின்ற பொழுது, நமக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்திலும் இருந்து நம்மை கடவுள் பாதுகாப்பவராக இருக்கின்றார். நேரிய உள்ளத்தோடு வாழ்கின்ற பொழுது, நீதிமான்களாக வாழ்கின்ற பொழுது, நாம் எதிர்க்கப்படுகின்ற பொழுது, ஏமாற்றப்படுகின்ற பொழுது, புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படுபவராக இருக்கின்றார். நமக்கு வருகின்ற தீமைகள் பலவாக இருக்கலாம், மனிதர்கள் வழியாக, உலகத்தின் வழியாக. ஏனில் நம்முடைய வாழ்வு வேறுபட்டதாக இருக்கின்றது, மாறுபட்டதாக இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்திலும் இருந்து, துன்பங்கள் மத்தியிலே கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். யோவான் 10:14 சொல்வதை போல, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், இந்த உலகமோ மகிழும். ஆனால் உங்கள் துயரம், உங்கள் கண்ணீர், உங்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாற்றி போடப்படும். ஏனெனில் நான் அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் இந்த நாளிலே உடைந்த உள்ளத்தோடு வாழ்கின்ற, மனம் உடைந்து போயிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் அமைதியும் கொடுப்பாராக. நல்லாயன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களை வாழ்த்துகிறேன். எதுவும் உங்களை அணுகாது. அனைத்திலும் வென்றெடுத்த மக்களாய், ஆசி பெற்ற மக்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும், என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள்
ஒருவன் மட்டும். இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ.